அப்படித்தான் அல்லாஹ் படைத்து அல்லாஹ் கேட்குறான், இப்படி உங்களை நான் நொடி நொடியும் உங்களை படைத்து கொண்டிருக்கிறேனே, எதற்காக? சும்மா விளையாடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விளையாட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கார் வாங்கி கொடுக்குறோம், ரிமோட் கார், அப்படியே என்ன செய்யுது, ஓடுது. அது கார் ஓட்டி சம்பாதிக்க போகிறாங்க, இல்லை ட்ராவல் பண்ணி இங்கேருந்து என்ன செய்வோம், பெரம்பூர் போவோம், இல்லை திருச்சி போவோம், இல்லை புதுக்கோட்டை போவோம், இல்லை ராமநாடு போவோம். போக முடியும் அந்த காரை வச்சு? ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னது? அது விளையாடுங்க. பிள்ளைங்க என்ன செய்யுதுங்க? விளையாடுங்க. பெரியவங்க கார் வாங்குறாங்க, அவங்களும் ஓட்டுறாங்க. அது எதுக்கு? பொழுது போகல, காரை ஓட்டுவோம் அதுக்காக. இப்போ நோக்கத்திற்காக வாங்குகிறார்கள். அது என்ன செய்யணும்? இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், அடுத்த ஊருக்கு போகணும், திருச்சிக்கு போகணும், திருப்பூருக்கு போகணும்னா எடுத்துக்கணும். ஆனால் கார் வாங்கியிருக்கிறோம், 2 தெரு தானே நின்று போயிடுது. அப்புறம் அந்த காரு வாங்கினவன்ட்ட திட்டுவாங்களா இல்லையா? என்ன இவ்வளோ காசு போட்டு கார் வாங்கினது என்ன, சும்மா வீட்டில் நிறுத்தி வைக்கிறதுக்கா? கேட்பாங்களா இல்லையா? அதான் இல்லை கேட்குறான். அப்போ ஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை சும்மா விளையாட்டுக்கு படைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. الرحمة والكرم والعفو والرضا सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिरोने सरासर का फिर मोरी का फिर आरिफ का फिर अल्लाह वास्ता या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ் ரசூல்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அல்லாஹ் ரசூல்களாக படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு விளக்கத்தையும் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய முழுமை பெற்ற இறுதி தஜல்லியோடு நிஸ்பத்தை
தொடர்பை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்த தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை வீணாக படைக்கவில்லை. அதிலும் குறிப்பாக நம்மை அல்லாஹ் தஆலா ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம், இறந்தோம் என்பதற்காக அல்லாஹ் படைக்கிறான். மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக, மிகப்பெரிய ஒரு லட்சியத்திற்காக. அந்த லட்சியம் அது அவனுடைய லட்சியம். அஃப ஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா. அல்லாஹ் தஆலா கேட்குறான், உங்களை நாம் வீணாக படைத்து விட்டோம், உங்களை கொண்டு நமக்கு எந்த நோக்கமும் இல்லை, உங்கள் வேலை என்னமோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களால் எனக்கு எதுவும் ஆக வேண்டியதில்லை, அப்படி சும்மா படைத்து விட்டோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா? அன்னக்கும் இலைனாலா துர்ஜஊன், நம்மிடத்தில் நீங்கள் மீண்டு வரமாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா? ஃபதஆலா அல்லாஹுல் மலிக்குல் ஹக். சும்மா படைக்கல, காரியமாக தான் படைத்திருக்கிறான். ஆனால் அவன் நம்மை கொண்டு காரியத்தை நிறைவேற்றுவதால் அவன் தாழ்ந்து விடுவதில்லை, அவன் உயர்ந்துதான் இருக்கிறான். ஃபதஆலா அல்லாஹ், அல்லாஹ் உயர்ந்தவன். அவன் யார்? அல் மலிக், அவன் பேரரசன். அல் ஹக், பெரும் சத்தியம். அவன் அல்லாஹ் மிக உயர்ந்தவன். அல்லாஹ்வுக்கு நமக்கு கொண்டு தேவை இருக்குதா? அதுக்கு தான் நல்லா பதில் சொல்கிறேன். இப்போ தேவை இருப்பதை போல நம்மை கொண்டு தேவை, அவன் நம்மின் பக்கம் தேவையாகிறானா? இல்லை, அவன் அவன் பக்கமே தேவையாகிறான். அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு நாம் யார்? நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது? என்ன ஆற்றல் இருக்கிறது? என்ன சக்தி இருக்கிறது? எதுவும் இல்லை. வெறும் ஒரு ரூபம் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. அதுவும் அவன் வரைந்த ரூபம், அவன் வடித்த ரூபம்தான் அது. அந்த அடிப்படையில் அதுவும் அவனுக்கு தான் சொந்தமானது. நம்மிடத்தில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எதை வச்சுருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. ஏதுமற்றவர்கள், முழுக்க முழுக்க காலியானவர்கள், ஒன்றுமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத நாம் தான் அல்லாஹ்வுக்கு தேவைப்படுகிறோம். காலி டப்பா தான் அல்லாஹ்வுக்கு வேணும். அந்த டப்பா காலியாக வேண்டும். அல்லாஹ் தஆலா விலைக்கு தருவானா? இந்த உலகத்தில் அல்லாஹ் அவனுடைய லட்சியத்திற்காக, அவனுடைய நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான். அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும். இந்த முழு உலகமும் தானாக இயங்கவில்லை. முழு உலகமும் தானாக, இந்த உலகத்தில் யாரும் தானாக வாழவில்லை. உலகம் தான் தானாக இயங்கலை. ஆனால் நான் தானாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இல்லை, இந்த நொடி இறைவன் நம்மை வாழ வைத்து கொண்டிருப்பதால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் நம்மை வாழ வைக்க வேண்டாம் என்று நினைத்தால் இந்த நொடி நாம் மறைந்து போகிறோம், நம்ம காணாமல் போயிடும். உண்மையா? இருப்போமா? நம்ம அல்லாஹ் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சா இருப்போமா? இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம். யாரும் சுயமாக இல்லை, நாம் நினச்சிக்கிட்டே இல்லை. நாம் இருக்கணும் நாமளே நினைக்கிறது இல்லை. நாம் நினைக்கிறோமா நான் இருக்கணும், வாழணும்னு ஒரு ஆசை இருக்கும். இன்னும் ரொம்ப நாள் வாழணும், சந்தோஷமாக இருக்கிறவங்களும் இருக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஏன் வாழ்கிறோம், செத்து போயிடலாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவர்கள் நினைப்பதால் யாரும் செத்து போக போகிறதும் இல்லை, வாழணும்னு நினைக்கிறதுனால யாரும் வாழ போகிறதும் இல்லை. இப்போ நாம் இந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் வாழணும், இப்போ மணி 9 ஆகுது, 10 மணி வரைக்கும் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. ஆனால் அவன் நினைக்கிறான். யார் நினைக்கிறான்? அல்லாஹ் நினைக்கிறான். சும்மா நடக்கலை, இது எதுவும் தானாக நடக்கலை, அதுவாக நடக்குது. இல்லை, கரண்ட்டு டபார்னு போகுது, தானாக போகுதா? அந்த ஆஃப் பண்ணுறாங்க, தானாக போயிடுச்சு அந்த கரண்ட்டு. அப்படியா? உடனே வருது, தானாக வந்துடுச்சுங்க. அப்படியா? இல்லை அவங்க போட்டு விட்றாங்களா? அப்படி தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாம் ஆஃப் பண்ணி போடுறதில்லை. அதனால் நமக்கு என்னது, லேசாக அந்த தூக்கத்தில்
அதெல்லாம் சொல்கிறான், அந்த தூக்கத்தில் உங்களுடைய உயிர்களை நான் கைப்பற்றுகிறேன். கொஞ்சம் ஆஃப் பண்ணுறான், ஒரு பாதி அளவுக்கு, முழுசாக இல்லை, கொஞ்சம் என்ன அது எல்லாம் மறந்து போகுதா இல்லையா? அப்போ நம்ம இருக்கிறோம், தூங்கிட்டா ஆள் இல்லை, தூங்கிட்டா அப்போ இவர் யாருமே இல்லை. டாக்டரும் தூங்கிட்டா அவர் டாக்டரா இல்லை, இன்ஜினியரு தூங்கிட்டா இன்ஜினியரா இல்லை, டிரைவரு தூங்கிட்டா டிரைவரா? தூங்கிட்டா எல்லாரும் ஒன்று தான், மையத்து. அப்போ அல்லாஹாலா ஒவ்வொரு நாளும் ஒரு லேசாக காட்டுறான், இருந்தாலும் நமக்கு அது என்னது தெரியல. ஏன் தெரியல? நம்ம தூங்குறதே தெரியல. தூங்கிட்டு இருக்கிற பிடிச்சி, என்னப்பா தூங்கிட்டியா? தூங்கிட்டு இருக்கிற கொடுத்து அவர்கிட்ட, என்னப்பா தூங்கிட்டியா நீ அப்படின்னா, ஆமாம் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவர் தூங்குறாரா? இப்போ அந்த மாதிரி தான் மூத்த போயிட்டா நமக்கே தெரியாது. மூத்த போயிட்டா நம்ம இருக்க மாட்டோம். நாம் தூங்குறது நமக்கு தெரியுதா? நம்ம நினச்சிருக்கோம், எனக்கு தூங்குறது தெரியுமே. இப்போ தெரியுதா? சொன்னது பிறகு விளங்குதா? தூங்குறது நமக்கு தெரியுதா தெரியலையா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஒருவேளை அது தெரிந்தால் நமக்கு மௌத்துனா என்னன்னு விளங்கும், மௌத்து எப்படி இருக்குன்றது விளங்கும். நாம் இல்லாமல் இருப்பதை நம்மால் உணர முடியாது, ஏன்னா நம்ம இல்லாமல் போயிட்டோம். அல்லாஹ் அவன் நம்மை ஒவ்வொரு நொடியும் இருக்க வேண்டும் என்று இருக்க வைத்து கொண்டு இருக்கிறான். இன்னும் இருக்கணும், இந்த நிமிஷம் இருக்கணும், அடுத்த நிமிஷம் இருக்கணும், அடுத்த நிமிஷம் இருக்கணும். அவன் நம்மை செஞ்சுட்டு இருக்கிறான், வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் நம்மை மறந்து விட்டால், அவன் நம்மை விட்டு விட்டால் நாம் காணாமல் போகிறோம். ஆனால் நமக்கு அது விளங்குறதே இல்லை, அதை நம்ம உணர்றதில்லை. நமக்கு அதனுடைய அந்த உணர்வு இருக்குதா? இல்லை. ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதுக்கு தான் நான் கேட்குறோம், அப்போ ஹசிபுத்தும் அன்னமா ஹலகனாக்கும் அபசா, உங்களை நாம் வீணாக படைத்தோம் என்று நினைத்து கொண்டீர்களா? அப்படின்னா இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? படைப்புனா என்னன்னு விளங்கினால்தான் இந்த ஆயத்தை விளங்கும். வீணாக படைத்தோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னா, படைப்பை எல்லாம் படைச்சு விட்டுட்டான், அவன் இங்கே 7 வானத்துக்கு மேலே இருக்கிறான், நான் இங்கே 7 பூமிக்கு மேலே இருக்கிறேன் அப்படி நினைத்தால் அவர்களுடைய விளக்கம் வேறு. அந்த விளக்கம் பரிபூர்ணமாக ஆகாது. இப்போ படைச்சு விட்டுட்டான், நாளைக்கு போகும்போது என்னது கேள்வி கேட்பான். அது வரைக்கும் இங்கே நம்ம பண்ணிட்டு போயிடலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் படைப்பு என்றால் அவன் 7 வானத்துக்கு மேலே இருந்து 7 பூமிக்கு மேலே நம்மளை படைத்து வைக்கல. அவன் நம்மோடு இருந்து நம்மை படைத்தான், படைத்து கொண்டே இருக்கிறான். அவன் நம்மோடு இருந்து படைத்து கொண்டிருக்கிறான். அன்னுக்கும் இலையினால் ஆத்துலவும், நம்மிடத்தில் நீங்கள் திரும்பி வரமாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா? அப்படின்னா நாம் ஒவ்வொரு நொடியும் அவனிடத்தில் திரும்பிக் கொண்டே இருக்கிறோம். இப்பவும் அவன்கிட்ட நாம் திரும்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்பொழுதும் நாம் அவனிடத்தில் கையேந்தி கொண்டு தான் இருக்கிறோம். நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. அவன் நம்மை நிலைமையை பார்த்து வாரி வழங்கிட்டு இருக்கிறான். எதை வாரி வழங்குகிறான்? அவனுடைய சிஃபாத்துகளை வாரி வழங்குகிறான். அவனுடைய ஹயாத்தை கொடுக்கிறான், அவனுடைய இல்மை, அவனுடைய இராதத்தை, அவனுடைய குதிரத்தை, அவனுடைய சமாஅத்தை, அவனுடைய பசாரத்தை, அவனுடைய கலாமை நமக்கு என்ன செஞ்சுட்டே இருக்கிறான்? ஒவ்வொரு நொடியும் கொடுத்து வாரி வழங்கி நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் தன்னுடைய உஜூதையை, தன்னையே நமக்கு கொடுத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், நம்மை இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் அவனின் பக்கம் நாம் சென்று கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் நாம் மௌத்தாகிக் கொண்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நொடியும் அவன் நம்மை படைத்துக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் அவன் நம்மோடு இருந்து நம்மை படைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய குதிரத்தை, அவனுடைய அந்த ஹல்குடைய சிஃபத்தை நம்மை வெளியாக்கி கொண்டிருக்கிறான். அப்படித்தான் அல்லாஹ் படைத்து அல்லாஹ் கேட்குறான், எப்படி உங்களை நான் நொடி நொடியும் உங்களை படைத்து கொண்டிருக்கிறேனே, எதற்காக? சும்மா விளையாடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விளையாட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கார் வாங்கி கொடுக்குறோம், ரிமோட் கார், அப்படியே என்ன செய்யுது, ஓடுது. அது கார் ஓடி சம்பாதிக்க போகிறாங்க, இல்லை ட்ராவல் பண்ணி இங்கேருந்து என்ன செய்வோம், பெரம்பூர் போவோம், இல்லை திருச்சி போவோம், இல்லை புதுக்கோட்டை போவோம்,
இல்லை ராமனோட போவோம், போக முடியும். அந்த காரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னது? அது விளையாட்டுகள். பிள்ளைங்க என்ன செய்யுதுங்க? விளையாடுது. பெரியவங்க கார் வாங்குறாங்க, அவங்களும் ஓட்டுறாங்க. அது எதுக்கு? பொழுதுபோகல காரை ஓட்டுமா? அதுக்காக இப்போ நோக்கத்திற்காக வாங்குகிறார்கள். அது என்ன செய்யணும்? இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், அடுத்த ஊருக்கு போகணும், திருச்சிக்கு போகணும், திருப்பூருக்கு போகணும்னா எழுதுறது. ஆனால் கார் வாங்கியிருக்கிறோம், 2 தெரு தானே நின்று போயிடுது. அப்புறம் அந்த காரு வாங்கினவன்ட்ட திட்டுவாங்களா இல்லையா? அண்ணா இவ்வளோ காசு போட்டு கார் வாங்கினது என்ன சும்மா வீட்டில் நிறுத்தி வைக்கிறதுக்கா கேட்பாங்களா இல்லையா? அதான் நான் கேட்குறான். அப்போ ஹசீபத்தும் அன்னமா ஹலக்கனாக்கும் அழகாசம். உங்களை சும்மா விளையாட்டுக்கு படைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நொடியும் உங்களை நான் எதற்காக படைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். எனக்கு உங்களை கொண்டு நோக்கம் இருக்கிறது. நான் உங்களை கொண்டு நோக்கம் வைத்திருப்பதால் நான் தாழ்ந்து போய்விடவில்லை, நான் உயர்ந்தவன் தான். இப்படி யாரும் நினைச்சிடாதீங்க. நல்லாவே நம்மகிட்ட தேவையானா அப்போ நாம பெரிய எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும், உதவி செய்ய வேண்டும். ஆனால் அவன் தான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். என்னிடத்தில் எதுவும் இல்லை, அவன் எஜமான், நான் அடிமை. அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் பணிந்து தாழ்ந்து யார் இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்தி கொண்டே செய்கிறார். யார் அல்லாஹ்விடத்தில் பெருமை அடைக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை தாழ்த்தி விடுகிறார். அல்லாஹ் தஆலா இப்படித்தான் நம்மை படைத்து அவன் கேட்குறான், சும்மா வீணாக படைச்சுன்னு நினைக்கிறான். இது என்ன நோக்கம்? அதையும் அல்லாஹ்வே சொல்கிறான். எதற்காக உங்களை நான் படைத்திருக்கிறேன்? நான் என்னை வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக. என்னை நான் வணங்கப்பட வேண்டும். அப்படி என்றால் வணக்கம் என்றால் என்ன? எது வணக்கம்? சும்மா தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இதுதான் வணக்கமா? எது வணக்கம்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றாங்க. வணக்கம் என்பது இல்லால் யஅரிஃபூன், என்னை அறிவதற்காக படைத்திருக்கிறேன். வணக்கம்னா என்ன? என்னை அறிவதுதான் வணக்கம். நான் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் யார் என்பதை தெரிந்து கொள்வதுனா என்ன? அவருடைய தாத், சிஃபாத், அஃஆல், ஆசார் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, அவருடைய நோக்கம் என்ன? ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய நோக்கம் என்ன தெரிஞ்சாதான் அவரை பற்றி நமக்கு தெரிஞ்சுன்னு இருக்கும். அவருடைய நோக்கம் இதுதான் வந்திருக்கிறார் அப்படின்னா அவரை பற்றி எனக்கு தெரியுதுங்க. அவரை பற்றி தெரியும், எதுதான் வந்திருக்காருன்னு தெரியும். சொல்லுங்க. நோக்கம் தெரியல அப்படின்னா தெரியலங்க, அவர் என்ன விஷயத்தை வந்திருக்கிறாருன்னு தெரியல. இப்போ இறைவனை அறிவது என்றால் அவனை அறிவது மட்டுமல்ல, அவனுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்வது. அந்த நோக்கத்திற்காக நாம் வாழுவது, அதுதான் வணக்கம். அதுதான். அப்ப இறைவன் யார், அவனுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து அந்த நோக்கத்திற்காக நாம் வாழ்ந்தால், அதற்காக நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும், அத்தனை முயற்சிகளும், அத்தனை சிந்தனைகளும் அனைத்தும் அதான் வணக்கம். அதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றிக் கொள்வதற்காக நான் என்ன செய்கிறேன்? படைத்திருக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்ன? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை குதுசியை ஆதாரமாக காட்டுறாங்க. குன்து கன்ஸன் மஃபியன், நான் மறைந்த பொக்கிஷமாக இருந்தேன். நான் யார்? நான் பொக்கிஷம். நான் யார்? நான் பொக்கிஷம். ஆனால் மறைந்திருக்கிறேன், அது வெளியே தெரியல. இந்த பொக்கிஷத்தை பார்ப்பதற்கு ஆள் இல்லை, இந்த பொக்கிஷத்தை விளங்குவதற்கு ஆள் இல்லை, இந்த பொக்கிஷத்தின் மதிப்பு யாருக்கும் தெரியல. ஏன்னா என்ன தவிர யாரும் இல்லை. அந்த பொக்கிஷம் வெளிப்பட வேண்டும், இந்த பொக்கிஷம் மதிக்கப்பட வேண்டும், எல்லோரும் இந்த பொக்கிஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த பொக்கிஷத்தை எல்லோரும் பாராட்ட வேண்டும், எல்லோரும் இந்த பொக்கிஷத்தை புகழ வேண்டும், எல்லோரும் இந்த பொக்கிஷத்தை துதிக்க வேண்டும், இந்த பொக்கிஷத்தின் புகழ் உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நாம என்னை எல்லாம் புகழணும் அப்படின்னு நாம நினைச்சா தப்பு. அல்லாஹ் நினைப்பது ஹக். அவன் என்ன சொல்றான்? பெருமை என்னுடைய மேலாடை, கண்ணியம் என்னுடைய கீழாடை. என்னுடைய பெருமையை யாரும் நீங்கள் உருவ நினைத்தால் அவர்களை நான் கேவலப்படுத்தி விடுகின்றோம். கடுகளவு பெருமை யாரிடத்துல இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துடைய வாடையுடன் உணர முடியாது. பணிவு அது யாரிடத்தில்? அல்லாஹ்விடத்தில். யார் பணிந்து குனிந்து அல்லாஹ்வுடைய நோக்கத்தை, அல்லாஹ்வுடைய லட்சியத்திற்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கிறார்களோ
அல்லாஹால அவர்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்குறான். அவர்களை அல்லாஹ் சீதேவிகளாக ஆக்குறான். அவர்களை அல்லாஹ் உலகத்தில் மிக பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹால நம்மை அந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கிறான். மிகப்பெரிய லட்சியத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவனுடைய லட்சியத்தை நமக்கு விலக்கி தந்திருக்கிறான். அந்த லட்சியத்தை விலக்கியவர்கள் கோடியில் ஒருத்தர் கூட கிடையாது. அல்லாஹால நமக்கு முழுமையான தெளிவை தருவானாக. அதற்கான முழுமையான முயற்சிகளை மேற்கொள்வதற்காக தான் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய அந்த ஆசை, அல்லாஹ்வுடைய அந்த லட்சியம், அல்லாஹ்வுடைய அந்த ஆவல் அதை நிறைவேற வேண்டும். இன்னும் அது பரிபூர்ணமாகாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த உலகம் இவ்வளவு சிரமத்திலும் கஷ்டத்திலும் இருக்குது. ஒரு காரியம் அது பரிபூர்ணமாக ஆனால்தான் அது பிரயோஜனம் தரும். அரைகுறை காரியம் என்னாகும்? அரை கிணறு தாண்டினால் ஆபத்து. தாண்டினாலே செஞ்சிடணும், முழுசாக தாண்டிடணும். அரை கிணறு அப்படித்தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு பிரச்சனை உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கா இல்லையா? எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாத ஆள் யார் இருக்கிறா? பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, அரசனுக்கும் பிரச்சனை, ஆண்டிக்கும் பிரச்சனை. யாராக இருந்தாலும் எல்லோருக்கும் என்னது பிரச்சனை? அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு எதுக்கு பிரச்சனை வரணும்? பிரச்சனை வராமல் எல்லாம் காப்பாற்ற முடியாதா? ஏன்னா அல்லாஹ்வுடைய பிரச்சனை சரியாகலை, அதனால எல்லோருக்கும் பிரச்சனை. வீட்டில் அத்தாவுக்கு பிரச்சனை, தகப்பனுக்கு பிரச்சனைனா பொண்டாட்டிக்கு சந்தோஷமா? பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷம், பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க. கணவருக்கு மட்டும்தாங்க பிரச்சனை, மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியுமா? கணவருக்கு பிரச்சனை என்றால் அந்த குடும்பத்துக்கு என்னதான் பிரச்சனை தானே. கணவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கணவனுக்கு தானே ஆச்சு. அப்போ ஒரு தலைவனுக்கு பிரச்சனை என்றால் அந்த தலைவனுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரச்சனை. இங்கே கடவுளுக்கே பிரச்சனை, அப்புறம் எப்படி இந்த பிரபஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்? எல்லாம் விலைக்கு தருவாங்க. இப்போ பிரச்சனைன்றதுனால எல்லாம் தாழ்ந்துட்டான் இல்லை. அதனால தான் அல்ல அடுத்த ஆயத்தில் மாபெரும் அரசனான சத்தியமான அல்லாஹ் உயர்ந்து விட்டான். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. யாரும் அவனுக்கு போய் தேவை நிறைவேற்ற வேண்டியதில்லை, எல்லாருக்கும் அவன் தான் நிறைவேற்றுகிறது. அப்போ இப்போ நாம செய்யறது, நாம விளங்கணும். நான் செய்யவில்லை, என்னை கொண்டு அவன் தனக்குத்தானே செய்து கொண்டிருக்கிறான். அதில் நான் தடையாக நிற்க மாட்டேன். அதில் அவனுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்து நிற்பேன். அவனுக்கு நான் என்ன செய்வேன்? முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். அவன் செய்யக்கூடிய காரியங்களில், அவனுடைய லட்சியத்தில், அவனுடைய நோக்கத்தில் நான் எந்த வகையிலும் தடையாக இல்லாமல் எல்லா வகையிலும் அவனுக்கு துணையாக, உறுதுணையாக, உதவியாக நிற்பேன் என்று நாம ஒவ்வொருவரும் உறுதியிடும். விளங்குங்களா? இல்லை நான் ஏதாவது பேசிருக்கோங்க. மிக பெரும் ஒரு நோக்கம், மிக பெரும் லட்சியம். அது லட்சக்கணக்கான நபிமார்கள், கோடிக்கணக்கான வலிமார்கள், மகான்கள், அவுலியாக்கள், அவர்களை கொண்டு அல்லாஹ்வுடைய முயற்சி, அல்லாஹால அதை மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட நிலைக்கு அல்லாஹால கொண்டு வந்திருக்கிறார். அல்லாஹால அதை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த வளர்ச்சியுடைய உச்சகட்ட நிலையில், உச்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய பெருமை இல்லை, இது அவனுடைய பெருமை. நாம் யார்? நமக்கு பெருமைன்னு சொல்றதுக்கு நம்ம யார்? அவனை தவிர வேறொன்று இல்லவே இல்லை. அவனை தவிர வேறொன்று எங்குமே இல்லை. இதுவரை இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. அவன்தான் இருந்தான், அவன்தான் இருக்கிறான், அவன்தான் இருக்க போகிறான். நாம் எல்லாம் வெறும் கற்பனைகள், வெறும் கனவுகள். எந்த உண்மையும் நமக்கு இல்லை, எந்த ஹக்கீகத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்திற்கு நாம் மிக பெரும் தூண்களாக, மிக பெரும் உதவியாக இருந்து அல்லாஹ்வுடைய நோக்கம் வெற்றியடைவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்தாலா நம்மை கபூல் செய்வானாக. நம்மை கொண்டு அவனுடைய நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கிக் கொள்வானாக. அந்த நோக்கத்தின் மூலமாக அவன் பரிபூர்ணமாக இறைவனாக இந்த பூமியில் வெளியாகி இந்த பூமியையே சொர்க்கமாக அல்லாஹ் மாற்றுவானாக. எல்லா மக்களுக்கும் எல்லா வாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் செய்வானாக. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா
وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.